ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ தான். இப்போ மதியம் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு எக்கை வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் போட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் பூண்டு ஒரு 3 பல் பூண்டை வந்து சின்னதாக நறுக்கி சாப் பண்ணி ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப வேகணும்னு கிடையாது. அதனால உடனே வந்து நான் காயும் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காயும் வெங்காயமும் சேர்த்து வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் காய்ங்களை வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட போகிறேன். ஏன்னா கடையிலலாம் வந்து கொஞ்சம் வேகாமல் தான் காய் இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்றத விட கொஞ்சம் வெந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விட வேண்டியது தான். அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் காய் வதங்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கடையில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பேச்சுலர்ஸு, இப்போ தான் சமையல் கற்றுக்கிற பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரைஸை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற போட்டு அதை வந்து வடித்து வச்சுருக்கேன். வடிக்கிறது எப்படின்னாக்கா, நம்ம நார்மலாக சாதா ரைஸ் வடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று, சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து ஆயில் அது மேலே விட்டுருங்க. அப்போ தான் வந்து சாதம் உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா வந்து குழஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் அந்த மாதிரி மெத்தடில் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா ஆற விட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் சாதத்தை போட்டதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸும் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதுக்கு காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும் தான் போட்டிருக்கோம். பெப்பரும் குடமிளகா. நான் ஆல்ரெடி வந்து என்ன காய் போட்டேன்னா குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு, இது 3 காய் தான். நீங்கள் கோஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதாவது சீக்கிரமாக வேகிற காய் எதுவோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் இதுக்கு. அதனால் குடமிளகாவும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பெப்பரும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. கொத்தமல்லியும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அப்புறம் முட்டை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டையை வந்து மேலே தூவிக்க வேண்டியதுதான். இதே மெத்தட் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. சிக்கனை வந்து நம்ம நார்மலாக வறுக்கிறது மாதிரி 65 மாதிரி போட்டுட்டு அதையே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் தூவிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம இதே வந்து நீங்கள் இப்போ பேச்சுலர்ஸில் டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி அதே வந்து பொருள்லாம் வச்சுட்டு நீங்கள் சமைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரியே செஞ்சுட்டு மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். சாதம் வேகிறதுக்கு தான் ஒரு டைம் எடுக்கும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். மற்றபடி இதை கிளறதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம போட்டு கிளறி எடுத்துடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் உடனே போட்டு டக்குன்னு கிளறி எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள்.